ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அதுவும் நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் சிக்கன் பாஸ்தா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து பாஸ்தா வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணியில் ஆட் பண்ணி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்குது. இந்த டைமில் நம்ம இது வடிகட்டி இன்னொரு எண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து சேம் அதே கடாயே வந்து மறுபடியும் வந்து அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா சூடு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர், கூடவே வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பட்டருக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஆட் பண்ணி இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலையை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி இதை கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம், இல்லை மொத்தமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வதங்கினேன்னா சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடும். இப்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாஸ்தாவில் வர நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து இதில் வந்து மசாலா பவுடருங்க ஆட் பண்ணணும். இப்போது இஞ்சி பூண்டு விழுதே இதோடு ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இஞ்சி பூண்டுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள், குருமிளகு, பெப்பர் தூள், சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கின்னு நம்ம வந்து இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் பிடிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 1/2 kg சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இதிலேருந்தே வந்து தண்ணி வந்து சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வந்து நிறைய வரும். அதனால் நல்லா மூடி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மூடி போட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா வெந்ததும் நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம இதில் வேக வச்சுருந்த பாஸ்தாவை போட்டு கலக்கி எடுத்துட்டேன்னா சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் வந்து சிக்கன் அவ்வளோவா வேகலை, அதனால் மறுபடியும் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகி இந்த கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி வந்திருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பாஸ்தாவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லி இலையை வந்து மேலாப்பில் தூக்கி விட்டுக்கோங்க. யம்மியான டேஸ்டியான நல்லா சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.